மோடி 3.0 கேபினெட்டில் யாருக்கு என்ன துறை, எந்த துறைக்கு யார் அமைச்சர் பட்டியல் வந்திருக்குங்க. அதை எடுத்து எல்லோருக்கும் புரியும்படி அழகா சிம்பிளா நம்ம அறிமுகப்படுத்த போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப அமைந்திருக்கக்கூடிய இந்த மோடி சர்க்கார் 3.0 இந்த கேபினெட்டுக்கு நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க, 100க்கு எவ்வளவு மார்க் போடுவீங்கிறத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்கள் கருத்துக்களை அறிந்து கொள்வதில் நான் ஆர்வமா இருக்கிறேன். முதல் நாள் முதல் கையெழுத்து பல பரப்புரைகளில் நம்ம கேட்ட பிரபலமான வாசகம், நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகி முதல் நாள் முதல்ல எதில் கையெழுத்து போட்டிருக்காருன்னு பார்த்தா, விவசாயிகளுக்கு சென்று சேர வேண்டிய திட்டத்தொகை கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாயை விடுவித்து முதல் நாள் முதல் கையெழுத்தை விவசாயிகளுக்காக போட்டிருக்கிறார். இன்றைய தினம் எந்தெந்த துறை யார் யார் அமைச்சர் என்ற பட்டியலும் வந்திருக்கு. டு பிகின் வித் நரேந்திர மோடி அவருக்குள்ள வைத்திருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜ், அவர் எதுக்குலாம் இன்சார்ஜ் பார்த்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் பென்ஷன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், ஆல் இம்பார்ட்டன்ட் பாலிசி இஷ்யூஸ் அண்ட் ஆல் அதர் போர்ட்ஃபோலியோஸ் நாட் அலோகேட்டட் டு எனி மினிஸ்டர்ஸ். பின்வரும் பட்டியலில் 30 பேருக்கு என்னென்ன துறைன்னு சொல்ல போறாங்க. யாருக்கெல்லாம் என்ன துறைன்னு சொல்லலையோ அந்த துறைகள், பாலிசி மேக்கிங் கொள்கை சார்ந்த முடிவுகள், அட்டாமிக் எனர்ஜி அணு உலை அணு சக்தி மற்றும் எல்லா முக்கியமான துறைகளும் பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள் கீழே வரப்போகுது. இப்ப கேபினெட் மினிஸ்டர்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நாம எல்லோரும் சொன்ன ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா, முக்கியமான துறையெல்லாம் தெலுங்கு தேசம் எடுத்துக்கோ, முக்கியமான துறை வாங்காம நிதிஷ்குமார் ஹாப்பி பண்ண முடியாது, இந்த வாட்டி நிர்மலா சீதாராமன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆக மாட்டாங்க, போன வாட்டியிலிருந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னாங்க. டு பிகின் வித் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ஸ்ரீ ராஜ்நாத் சிங் பதவியேற்கிறார். அவர் இதற்கு முன்பும் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர். சைனா பல முறை தொல்லை தந்த போதும் அவர் அந்த தொல்லைகளை எல்லாம் சிறப்பாக கையாண்டவர். எல்லை சார்ந்த பிரச்சனை என்பது எப்போதும் இந்தியாவுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு தலைவலி. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக, ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டராக செயல்பட்ட திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மீண்டும் பாதுகாப்புத்துறை அவர் கைவசம் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், அமித்ஷாக்கு இந்த வாட்டி இம்பார்ட்டன்ஸே தரமாட்டாங்க, அவர் உள்துறை அமைச்சராக கொண்டு வந்தா சந்திரபாபு நாயுடுக்கு பிடிக்காதுனாங்க. நோ, அமித்ஷா அவர்கள் கையில் உள்துறை அமைச்சகம் கொடுக்கப்பட்டிருக்கு. மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன் ரெண்டுமே அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அமித்ஷா மீண்டும் இந்த அமைச்சரவையிலும் ஒரு சக்தி வாய்ந்த பொறுப்புங்க. உள்துறை அமைச்சர் என்பது அவங்க தான் முக்கியமான பல கொள்கை முடிவுகள் எடுக்கக்கூடியவங்க. சொல்லப்போனால் பிரதமருக்கு அடுத்து மிக மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோ பாதுகாப்புத்துறைக்கு அடுத்துனா அது உள்துறை தான். அது மீண்டும் அமித்ஷா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஸ்ரீ நிதின் கட்கரி அவர்கள், அவர் இன்னும் சொல்லப்போனால் பிரைம் மினிஸ்டருக்கான ரேஸில் கூட இருந்தார். ஆர்எஸ்எஸ்ல சில பேர் அவர் பிரைம் மினிஸ்டர் வரணும்னு கூட எதிர்பார்த்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட ரொம்ப நெருக்கமானவர்கள்கிட்ட அவர் இப்படி குறிப்பிட்டதாக இன்னொருத்தர் பேட்டியில் கூட சொன்னார். நிதின் கட்கரி ரொம்ப நாள் முன்னாடியே அந்த ரேஸில் இருந்தார். பட் அடுத்த 10 வருடங்கள் என்பது நரேந்திர மோடியினுடைய ஒரு பொற்காலம், அதனால அவர் டாப்ல வந்தார். பட் நிதின் கட்கரி அடுத்து உள்துறைக்கு அடுத்து மிக மிக முக்கியமான த மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், ஏற்கனவே அவர் பதவி வகித்த அதே துறை தான் அந்த சாலை போக்குவரத்து துறை என்பது நிதின் கட்கரி அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜே.பி. நட்டா பாஜகவின் தேசிய தலைவராக இருந்தவர். அந்த கட்சியில் அதுதான் மிகப்பெரிய பொறுப்பு. அவருக்கு இப்போ கேபினெட்ல மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ தேசிய தலைவரை வேற யாராவது வர போறாங்க அப்படின்னு நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். ஜே.பி. நட்டா அவர்களுக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கிற பொழுது மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். சுகாதாரத்துறை, குடும்ப நல்வாழ்வுத்துறை ஏற்கனவே அவர் வகித்த பதவி தான். இடையில கொஞ்ச நாள் அந்த பதவியில் இருந்து அவர் விலகிட்டு பிஜேபியினுடைய தேசிய தலைவராக மாறினாரு. மீண்டும் அவர் கையில் சுகாதாரத்துறை கொடுத்திருக்கிறார். இது அப்படியே தோசையை திருப்பி போட்ட மாதிரி ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி முக்கியமான எல்லா துறையும் அதே முக்கியமான அமைச்சர்கள் கொடுத்தது மட்டுமல்லாது ஜே.பி. நட்டா அவர்கள் ஏற்கனவே இதற்கு முன்னாடி இருந்த கேபினெட்ல பதவி வகித்த அதே சுகாதாரத்துறையோடு சேர்த்து கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் உரத்துறையும் அவர் கையில் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கப்பட்டிருக்கு. சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் சிவராஜ் சிங் சௌஹானுடைய ரோல் ரொம்ப குரூஷியல். அந்த ஊரில் பிஜேபி ஸ்ட்ராங்காக நிற்பதற்கும் 29 சீட்ஸை கிளீனாக அப்படியே ஸ்வீப்பில் ஜெயித்து கொடுப்பதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தார். சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், விவசாயத்துறை தூக்கி அவர் கையில் கொடுத்துருக்குறாங்க. மோடி சர்க்கார் சமீப காலங்களில் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவாலே இந்திய விவசாயிகளை சமாளிப்பது தான். அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயத்தில் ஆரம்பித்து டெல்லி சலோ பேரணி வரைக்கும் விவசாயத்துறை என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் நாள் முதல் கையெழுத்து விவசாயிகளுக்கு 20,000 கோடி விடுவித்ததில் போட்டதில் இருந்து மீண்டும் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் துறையை கொடுத்தது வரைக்கும் இது மிக மிக முக்கியமான ஒரு மூவ், ஒரு அடுத்த கட்ட நகர்வாக நம்ம பார்க்கணும். அடுத்து ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன், மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். மீண்டும்
இன்னும் அநேகமாக ஒரு 2 மாசத்துல இந்தியாவிற்கான அடுத்த பொது பட்ஜெட்டை மீண்டும் நிர்மலா சீதாராமன் தான் வாசிக்க போகிறார், இல்லை மாற்று கருத்து இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வரைவு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணப்போ கூட வரலாற்றின் மிக சுருக்கமான வரைவு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாரு. தாக்கல் பண்ணிட்டு நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே இருந்தாங்க. என்னன்னா, எப்படி எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டு புது பட்ஜெட்டை நான் தான் தாக்கல் பண்ணுவேன்னு அன்றைக்கி வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அது மீண்டும் பலித்திருக்கிறது. நேற்று கூட இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும். அவங்க எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் மீண்டும் நிதித்துறை என்பது நிர்மலா சீதாராமன் அவர்கள் கையில் கொடுக்குது. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். அடுத்து டாக்டர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களும் நாட்டை பூர்வீகமாக கொண்டு வந்தவர் தான். அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அது அவருடைய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம், வெளியுறவுத்துறை அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்குங்க. சைனாக்கு ஒரு முறை பயணம் போன போது வெளியுறவுத்துறையில் இருந்த ஒரு IFS ஆஃபீஸராக ஜெய்சங்கரை மோடி அவர்கள் பார்த்தார். அவருடைய தொலைநோக்கு பார்வையும் அவருடைய வேவ்ல வந்து இவருக்கு சிங்காக அவரை கூப்பிட்டு வந்து, நீங்கள் எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம், தீவிர அரசியல் இருக்க வேண்டாம், பட் வெளியுறவுத்துறையை நீங்கள் கையாளுங்கன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இஸ்ரேல் பிரச்சனை, கொஞ்ச நாள் முன்னாடி உக்ரைன் பிரச்சனை, ரஷ்யா வார் பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையும் வெளியுறவுத்துறை தான் கையாண்டு கொண்டு இருக்கிறது. இந்திய வழி என்ற ஜெய்சங்கர் எழுதின புத்தகம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது, என்னுடைய கலெக்ஷன்ல இருக்கும். அவருக்கு மீண்டும் அதே வெளியுறவுத்துறை அவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஸ்ரீ மனோகர் லால், ஹரியானாவுடைய முன்னாள் முதலமைச்சர், அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவும் மிக முக்கியமான துறை. பாஜக தன் வசமே வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா 8 துறை கேபினெட்ல பிஜேபி வச்சுக்கிட்டாங்களே, அப்ப கூட்டணி கட்சிக்கு இல்லையா? இருக்கு. மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவர் ஸ்ரீ HD குமாரசாமி அவர்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டீல், மிக முக்கியமான துறைங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஸ்டீல் துறையை தூக்கி குமாரசாமி அவர் கையில் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஒரு பெரும் செல்வம், மணி வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, கொள்கை சார்ந்த முடிவுகள்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறையை குமாரசாமி அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ பியூஷ் கோயல் அவர்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீ தர்மேந்திர பிரதான் அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனை கொடுத்துருக்குறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்பது, கல்வித்துறை என்பது ரொம்ப குரூஷியலுங்க. சமீபத்தில் இந்த நீட் 2024 எக்ஸாமே அல்ல, அது ஒரு ஸ்கேம் என்று எல்லா மாநிலங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கிரேஸ் மார்க் வாங்கின அந்த ஒரு இன்ஸ்டியூட்டை தவிர எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை என்பது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவினுடைய கல்வி என்பது அடுத்த நூற்றாண்டுக்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறது. இப்படி பல்வேறு கருத்து உடன்பாடும் முரண்பாடும் சங்கமிக்கக்கூடிய அந்த கல்வித்துறையை எந்த கூட்டணி கட்சிக்கும் தராம, மிக முக்கியமா சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு தராம தன்வசமே வைத்துக் கொண்டாங்க. தர்மேந்திர பிரதான் பாஜகவினுடைய தலைவர், அவர் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன். அடுத்து ஜிதின் ராம் மஞ்சி, அவருக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், இவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர். அவருக்கு வந்து இந்த சிறு குறு தொழில்துறையை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்ரீ ராஜீவ் ரஞ்சன் சிங் அலைஸ் லலான் சிங், அவரும் ஒரு கூட்டணி கட்சி, நிதிஷ்குமார் கட்சியினுடைய தலைவர். அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரிங், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு 2 விதமான துறைகளை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்ரீ சர்பானந்தா சோனாவால், அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ். டாக்டர் வீரேந்திரகுமார், அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி. ஸ்ரீ கிஞ்சபிரபு ராம்மோகன் நாயுடு, அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அதாவது இவர் ராம்மோகன் நாயுடு வந்து தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர். இதற்கு முன்பு அமைந்திருந்த கேபினெட்லையும் அவங்க கட்சியை சார்ந்தவங்க வந்து அந்த விமான போக்குவரத்து துறை வந்து கொடுத்துருந்தாங்க. மினிஸ்டர் ஆஃப் சிவில் ஏவியேஷன் என்பது மிக முக்கியமான ஒரு துறை தான். இந்தியா வளர்ந்து வரும் நாடுகளிலிருந்து வேகமாக வளர்ந்து வரும் நாடாக மாறி இருக்கிறது. வெகு விரைவில் வளர்ந்த நாடாக மாறிவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிவில் ஏவியேஷன் துறை வந்து அவங்க கட்சி கிடைத்திருக்கிறது. ஸ்ரீ பிரகலாத் ஜோஷி, அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் கன்சூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ ஜுவால் ஓரம், அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிராஜ் சிங், மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஸ்ரீ அஸ்வின் வைஷ்ணவ், இவரும் பல சர்ச்சைகளில் பல முறை தலைப்பு செய்திகள் வந்தவர். அவருக்கு மீண்டும் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸும் கொடுத்து, மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்கும் கொடுத்து, மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, IT மினிஸ்டர் அவர் தான், ப்ராட்காஸ்ட் மினிஸ்டர் அவர் தான், ரயில்வே மினிஸ்டரும் அவர் தான். ஒரிசா விபத்துக்கு பிறகு பல்வேறு சர்ச்சை வந்தது. ரயில் விபத்து அதிகமாகவே இருக்குது, அவருக்கு வந்து இந்த மினிஸ்ட்ரி திரும்ப கிடைக்காதுனாங்க. நோ, அதெல்லாம் யூகங்கள், ஆருடம் வேறு மாதிரி. ஆனால் அல்டிமேட்டாக நான் தான் எடுக்கிற முடிவுன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பதவி அவருக்கே கொடுத்துருக்காங்க. அதுபோல் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மினிஸ்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், வடகிழக்கு பகுதிகளினுடைய டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்ரீ ஜோதிராத்யா சிந்தியா அவர்கள் கொடுத்துருக்காங்க. பூபேந்திர யாதவ் அவர்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இனி வரும் பட்ஜெட்டுகள்லேயே யுனைடெட் நேஷன்ஸோடைய SST கோல்ஸ் இருக்குது பாருங்கள், 17 கோல், அது இம்பேக்ட் பண்ணும். இனி வரும் பட்ஜெட்டுகளில் கிளைமேட் சேஞ்ச் அதோடைய
விஷயங்கள் இம்பேக்ட் பண்ணும். இனி ஒரு பட்ஜெட்டில் என்விரான்மெண்டல் ப்ரோவாக எல்லா மக்களும் மாற ஆரம்பித்திருக்கலாம். அரசும் அதை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த துறை மிக முக்கியமான துறை. ஸோ அதை தொடர்ந்து மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம்க்கு வந்து ஸ்ரீ கஜேந்திர சிங் ஷெகாவத் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ அன்னபூர்ண தேவி அவர்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், ஸ்ரீ கிரண் ரிஜிஜு அவர்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ், ஸ்ரீ ஹர்தீப் சிங் பூரிக்கு மினிஸ்டர் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஹர்தீப் சிங் பூரி இந்த வாட்டியாவது பெட்ரோல் விலையை குறைப்பாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும், அந்த பீப்பாய் விலை குறைந்த போதும், பெட்ரோல் டீசல் விலை இங்கே குறையாமல் அப்படியே அந்த பார்டர்லேயே மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தயவுசெய்து ஹர்தீப் சிங் பூரி இந்த வாட்டியாக மீண்டும் அவருக்கு இந்த துறையை கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அவர் குறைப்பாரான்னு எதிர்பார்க்கிறேன். டாக்டர் மனுஷ்க் மாண்டவியா அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிஷன் ரெட்டிக்கு மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ், பயங்கரமான துறை, அது கிஷன் ரெட்டி கொடுத்துருக்காங்க. சிராக் பாஸ்வான் மினிஸ்டர் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சிஆர் பட்டேல் அவர்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஜல் சக்தி கொடுத்துருக்காங்க. 30 கேபினெட் அமைச்சர்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 துறையை தவிர 26 துறையும் தன்வசம் எடுத்துக்கொண்டது பாஜக. 4 துறையை தான் கூட்டணி விட்டு கொடுத்துருக்கு. இதை தவிர இணையமைச்சர்கள் பட்டியல் ரொம்ப நீளம். நம்ம மதிப்பிற்குரிய அண்ணன் எல் முருகன் அவர்களை வந்து மத்திய பிரதேசிலேருந்து ராஜ்யசபா எம்பியாக கொண்டு வந்து மீண்டும் அவருக்கு வந்து முன்பு அவர் வந்து அந்த மீடியா துறை இணையமைச்சராக இருந்தார், மீண்டும் அதே பதவி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கேரளாவில் இருந்து சுரேஷ் கோபி அவர்கள் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முன்னாடி ஓத்து எடுத்துகிட்டு வந்துட்டு சத்திய பிரமாணம் எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் வந்து இல்லை நான் அமைச்சர் பதவி வேண்டாம் நான் நடிக்க போகிறேன்னு சொன்னதாக ஒரு தகவல் சர்க்குலேட் ஆச்சு. எல்லாரும் போட்டு ட்ரால் பண்ணாங்க. இல்லை அதுதான் தப்பு, நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இணையமைச்சர் சுரேஷ் கோபி அவர்களுக்கு வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக அவர் வந்து இணையமைச்சராக பதவியேற்கிறார். ஸோ இந்த 30 கேபினெட் மினிஸ்டரில் 26 துறைகளை பிஜேபி எடுத்துக்கிச்சு. இணையமைச்சர்களில் துணை அமைச்சர்களில் கணிசமானதையும் பிஜேபி எடுத்துக்கிச்சு. அப்போ சபாநாயகர் பதவி யாருக்கு? இதுதாங்க மிக முக்கியமான கோல்டன் எக் கொஸ்டின். சந்திரபாபு நாயுடு கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி, என்டிஆரோடைய மகளுக்கு அது போகுமா? நிதிஷ்குமார் கட்சிக்கு போகுமா? இல்லை அதையும் தன்வசம் வைத்துக்கொள்ளுமா பிஜேபி? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த முக்கியமான தகவலை இந்த யார் யார் என்னென்ன மினிஸ்டர்னு தெரிந்து கொள்ள ஆசைப்படுற அன்பர்கள், நண்பர்கள், குடும்பத்தார் எல்லோரோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு எதை பற்றி பேசலாம் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.